ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா த அன்டோல்டு மிஸ்ட்ரி ஆஃப் ஹிட்லரை பற்றி பார்க்க போகிறோம். இது நான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்றே போன வீடியோ நேற்று நைட்டே போஸ்ட் பண்ண பார்த்தேன். பட் ஆனால் டைம் இல்லை, அதனால் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இது எடுக்கிற 6 ஹவர்ஸ் ஆச்சு. நீங்களும் பாருங்கள், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம் வீடியோக்குள்ளே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஹிட்லர், நேம்ஸ் அண்ட் ஃபேமிலி மிஸ்ட்ரி. இது என்னென்னா டிஃப்ரெண்ட் ஹிட்லர் பார்த்தீங்கன்னா அலோஸ் ஹிட்லர். அவங்க அப்பா எங்கே பிறந்தாருன்னா பானோட் ஆஃப் வெட்லாக் இந்த சர்நேம் ஆஃப் ஸ்கிரிம்ஸ் கிளப்பர். அப்புறமேல் தான் அவர் 40 வயசுல தான் என்ன பண்ணார், பேர் ஹிட்லராக மாற்றிக்கிட்டார். அதனால டிக்டேட்டர், அவர் டிக்டேட்டர் இல்லை, அவர் டிக்டேட்டர் கிடையாது. வுட் ஹேவ் பீன் நோன் அஸ் அட்லோஃப் கிளப்பர். இவர் பேர் என்ன, அட்லோஃப் கிளப்பர்பாங்க. இது பேர். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜூஸ் கிராண்ட்ஃபாதர் தியரி. அப்படின்னா ஒரு வர என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு லெஜண்ட் ஹிட்லர் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸாகவும் எப்போ டிஎன்ஏ எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்க போது விஸ்தாரிகளை கெர்சாவா அஃப் நோ எவிடன்ஸ் எவிடன்ஸே ஃபோன் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஹிட்லர் என்னன்னா ஜூஸை வெறுக்க ஆரம்பித்தார். இந்த பர்சனல் பேரனோய்னா ஒரு ப்ராப்ளம் ஜெர்மனாக சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்துச்சு. இந்த ப்ராப்ளம் அதான் இதோட தியரி. இது பெரிய தியரி தான், நான் சின்ன பண்ணி போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு, அவ்வளோதான். என்னாச்சுன்னா இந்த ஆட்டோ ஹோம்லெஸ் இவர் என்ன பண்ண, ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா அவரோட 18 வயசு இந்த டைமில் வினியா கொஞ்சார். வினியா டு பிகம் ஆர்டிஸ்ட். அவர் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவருக்கு இந்த ஆர்டிஸ்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆர்ட் மேலே. என்ன பண்ணாருன்னா வினியா கொஞ்சார். ஆனால் 2 தடவை அப்ளை பண்ணது காலேஜுக்கு. அது இருக்கே பெரிய காலேஜாக தான். 2 தடவை அப்ளை பண்ணாது காலேஜுக்கு. பட் 2 டைமே ரிஜெக்ட் ஆகிட்டார். ஏன்னா லேக் ஆஃப் டேலண்ட். அவர் டேலண்ட் இல்லையாமல். எந்த வருஷம்னா 1907 to 1908 2 வருஷத்தில் 2 தடவை அப்ளை பண்ணியிருக்காரு. 2 தடவையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா லேக் ஆஃப் டேலண்ட். சரி, இதோட இது அப்போலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட்லர் ஆரம்பித்தார். ஹிட்லர் இப்போ என்ன பார்க்க, ஹிட்லர் ப்ராப்ளமும் அவரோட இதுவும் பற்றி பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் டிசீஸ் ஒன்று இருந்துச்சு. எப்படின்னா ஹிட்லர் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு கட்டி, லெஃப்ட் ஹேண்டட் டியூமரு, அப்புறம் சஃப்லிங் ஜெயிட்ஸு விச் மெடிக்கல் ஹிஸ்டாரியன்ஸ் பிலீவ் தட் கேஸ் இன் பேக்ரவுண்ட்ஸ். அது இன்னொன்று இருந்துச்சுன்னா ஜாஷன் இஷ்யூ. அப்படின்னா த க்ரோனிக் ஸ்டொமக் கிராம்ஸ் ஃப்ளண்டியன்ஸ் விச் லீட் இம் டு அடாப்ட் எ ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன் டயட் அண்ட் சகிங். அப்படின்னா ஃபுல்லாக வெஜிடபிள் சாப்பிட முடியும், மற்றபடி அவருக்கு கேஸ்ட்ரிக்னா இது சாப்பிட முடியாது. சாப்பிட்டா எல்லாம் வயிறு பயங்கரம் வலிக்கும். இந்த கேஸ்ட்ரிக் அதான் ஒரு பிரச்சனை. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவருக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷனா, லெஃப்ட் ஹேண்டில் அந்த டியூமர் இருக்குது, அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அப்புறமே ஸ்டூப்பிட் போஸ்டர் பேலு தழும்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் அவருக்கு. அதான் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா 1928 நாசி பார்ட்டியோட ஆக்ஷன் ரிசல்ட்டும் ப்ளஸ் அன்எம்ப்ளாய்டு ஜெர்மன் அதை பற்றி கிராஃப் இது. அது நீ இதில் அது நீ கிளியராக இருக்காது. இதில் ஏதோ வேணும்னா எனக்கு கேளுங்க, மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். அவ்வளோதான்.